ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம ஒரு கடாயை சூடு பண்ணி 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம ரவையை யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். அதுக்காக நான் இன்றைக்கி 2 கப் ரவை எடுத்திருக்கேன். அதை நல்லா இந்த கடாயில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போகிறேனோ உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். இதை நல்லா வறுத்து எடுத்துட்டு ஒரு சைடு எடுத்து ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்வீட்டுக்கெல்லாமே நம்ம கையால் பீட் பண்ணாமல் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் பீட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டோம்னா கவுச்சு ஸ்மெல்லே இருக்காது நம்ம அந்த ஸ்வீட்டை சாப்பிடும்போது. அதுக்காக தான் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது கூட நான் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 2 கப்பு ரவைக்கு நான் 1 கப்பு சுகர் சேர்த்துக்கிட்டேன். உங்கள் இனிப்புக்கு தேவை நீங்கள் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம், குறைச்சும் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக. 60 ml காய்ச்சி ஆற வச்ச பாலை இது கூட சேர்த்து நான் இதை பீட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அதையும் இது கூடவே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம வறுத்து எடுத்து வச்சிருந்த ரவையை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ண மாதிரியே இந்த ரவையை இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா இருக்க கெட்டியாகிடும், ரவை தண்ணி இழுத்துரும். ஸோ நம்ம இந்த மாவை மிக்ஸ் பண்ணும் போதே நம்ம கல் வச்சு சூடு பண்ணிக்கலாம். கல்லில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த மிக்ஸ் பண்ணதை எடுத்து நம்ம தோசைக்கல்லில் போட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம். ஃப்ளேமை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். அப்போ தான் ரவை நல்லா வெந்து வரும். பாருங்கள், கார்னர்லாம் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். மேலே லைட்டாக எண்ணெய் சேர்த்து இதை நல்லா வேக வச்சிடலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், இதை ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கிறேன். ரொம்பவே ஈஸியாக குயிக்காக நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சிட்டோம். உங்கள் பசங்க ஸ்நாக்ஸ் கேட்குற டைமில் அப்புறம் வீட்டுக்கு சடனாக கெஸ்ட் வந்தால் கூட இதை ரொம்பவே ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஃபீஸ் டைரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.